வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்து கத்திரிக்காயை அறுவடை செஞ்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி அறுவடை கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் பார்த்தா பெருசு பெருசாக முத்தினதாக தாங்க இருக்கும், ஆனால் நல்லா பிஞ்சாக இருக்குங்க. இதை அறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கத்திரிக்காய் நம்ம சாம்பாரில் போட்டாலும் சரி, இது குழம்பா வச்சாலும் சரி, சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் ருசியாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்த்துற கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வளர்த்தி இந்த மாதிரி வளர்த்தி சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா கடையில் வாங்கி சாப்பிட்றக்கே மனசு வராதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடையை பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் செடி ஒரு 2-3 செடி இருந்தாவே போதுங்க, நமக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த செடிக்கு நோய் தாக்குதல் வந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு மீன் அமிலமோ ஏதோ மோர் கரைசலோ அடித்து விட்டோம்னா திருப்பி செடி தலையுங்க. ஒரு டைம் இது செடி நடவு செஞ்சிட்டோம்னா 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கூட நம்ம பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டா 2 வருஷத்துக்கு கூட இந்த கத்திரிக்காய் செடி நல்லா வருங்க. அது கட் பண்ணி விட்டு வளர்த்தோம்னா சூப்பராக காய் கொடுக்கும். இந்த மாதிரி இது நீல கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய்ங்க. இது பச்சை கத்திரிக்காயும் அப்படி தான் நல்லா பெருசாக வளரும். ஒரு கத்திரிக்காய் நல்லா 1/4 கிலோ அளவுக்கும் கூட வளருங்க விட்டால். அப்பவும் பிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு அப்பப்போ தேவைங்கிறதுக்காக பறிச்சுக்கலாம். இதுவும் அப்படித்தான். விதை நம்ம பழுக்க விட்டு செடி எடுத்து கூட நடவு செய்யலாம். இல்லாட்டி உரக்கடையில் கூட கத்திரிக்காய் விதையெல்லாம் விற்கிங்க, வாங்கி போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா பராமரித்தோம்னா போதும், சூப்பராக கத்திரிக்காய் காய்க்கிங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை கொடுக்கும். கத்திரிக்காய் செடி வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். வீட்டில் சும்மா ஒரு சாக்கு அரிசி சாக்கு இருந்தால் கூட போதும். நான் இப்போ அந்த க்ரோ பேக் தயாரிக்கிறது எப்படின்னு போட்டேன். சாதாரண அரிசி சாக்கவே நம்ம ஊசி நூல் கையிலையே தைச்சி க்ரோ பேக்காக தயார் பண்ணலாங்க. அதில் செஞ்சோம்னா ஒரு கத்திரிக்காய் செடி வச்சா, ஒரு கத்திரிக்காய் செடி ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வச்சோம்னா சூப்பராக காய் கொடுக்குங்க. நிறைய செடி வைக்கக்கூடாது. இதே மாதிரி நீங்களும் செடி வளர்த்து பயன்பெறுங்க. 2 தக்காளி இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.